முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள், விரிவாக்கப்பட உள்ள தொழிற்சாலை பணிகளுக்கும் ஆலோசிக்கப்பட உள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. சில முக்கிய துறைகளில் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் இன்று சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கடந்த மாதம் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். 15ஆம் தேதி வேளாண்மை பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். பின்னர் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 9:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியதும் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீது விவாதம், அமைச்சர்கள் பதிலுரை, வாக்கெடுப்பு ஆகியவை நடக்க உள்ளன. மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதால் சட்டமன்ற அலுவலர்கள் இன்று பிற்பகலில் நிறைவடைந்துவிடும். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த திறமை வாய்ந்த பொறியாளர்கள், அறிவியல் அறிஞர்களை கொண்டு உயர்கல்வியை உலக தரத்தில் கொண்டுவர ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தராக செயல்படும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. இதனையடுத்து தமிழக கல்வித்துறை வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், உலகளாவிய வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மாணவர்களை தயார்படுத்துவதுதான் நமது நோக்கம் என தெரிவித்தார். தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து சவுதி அரேபிய அரசிடம் பேசி தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஜனவரி 2025 இந்தியா சவுதி அரேபியாவுடன் இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு 1,75,025 ஹஜ் பயணிகளுக்கான ஒதுக்கீட்டை இறுதி செய்தது என்றும், இதன்படி மாநில ஹஜ் குழுக்களுக்கு 1,22,517 இடங்களும், தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு 52,507 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சவுதி அரேபியா திடீரென இந்தியாவிற்கான ஹஜ் ஒதுக்கீட்டை குறைத்திருப்பதால் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 52,000 ஹஜ் இடங்களை ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே அவசரமாக சவுதி அரேபிய அரசிடம் எடுத்துச் சென்று விரைவான தீர்வினை பெற வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. கடந்த 1996, 2001 ஆண்டுகளில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 1,36 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக 2022 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று நடைபெறுகிறது. கோடநாடு கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சயான் இன்று ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான பங்களாவில் 2017 ஆண்டு கொள்ளை சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் 500க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் சயானிடம்
மீண்டும் விசாரணை நடத்த இன்று கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒருமுறை அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள், மலை வாசத்தலங்களில் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்பனைக்கு வரும் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை பிரித்து வேறு இலை, காகிதம் போன்ற மக்கும் தன்மையுடைய பொருட்களில் பொதிந்து நுகர்வோர்களுக்கு வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக தாக்கல் செய்த மனுவை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய டிடிவி தினகரன் அதிமுகவின் கொடியை போன்றே கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்களையும் கொடியின் நடுவே ஜெயலலிதா புகைப்படத்தையும் பயன்படுத்தி அமமுகவின் கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பெயர், புகைப்படம், அதிமுக கொடியை டிடிவி தினகரன் பயன்படுத்த தடை விதிக்க கோரி 2019இல் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்களான ஓபிஎஸ், இபிஎஸ் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை திரும்பப் பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிடிவி தினகரனுக்கு எதிரான அதிமுகவின் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பாதைக்கு வழிவகை செய்வதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக பாஜகவின் மதிப்பிற்குரிய தலைவர்கள், அன்பிற்கினிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோர் முன்னிலையில் கட்சி தலைமையகமான கமலாலயத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை மனதில் நிறுத்தி தமிழக மக்களின் நலனுக்காக அயராது உழைத்து வரும் சட்டமன்ற தேர்தல் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பாதைக்கு வழிவகை செய்வேன் என மீண்டும் ஒருமுறை உறுதி கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் திமுக மற்றும் காங்கிரசுக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மாநில தலைவரான பின்னர் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வந்த நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உலகிலேயே ஊழலான கட்சிக்கான காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ள திமுக மாநில சுயாட்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ஹெரால்டு வழக்கில் தமிழக பாஜக இளைஞரணி சார்பில் காங்கிரசுக்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும், அதேபோல பெண்கள் குறித்து அநாகரிகமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி பாம்பன் குந்துக்கால் துறைமுக பகுதியிலிருந்து 7 மீனவர்கள் மீன்பிடிக்க நாட்டுப்படகில் கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை படையினர் தமிழக மீனவர்களின் படகில் மோதி சேதப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து வலை உட்பட மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தியதோடு மீனவர்கள் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளனர். அங்கிருந்து தப்பி கரை திரும்பிய மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு பெங்களூரு, கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி இன்று மாலை 3:50 மணிக்கு பெங்களூருவில் இருந்து சிறப்பு ரயில் புறப்பட்டு இரவு 8:20 மணிக்கு சேலத்திற்கும், 9:25 மணிக்கு ஈரோட்டுக்கும், 10:10 மணிக்கு திருப்பூருக்கும், 10:58 மணிக்கு போத்தனூருக்கும் சென்று சேரும். நாளை காலை 6:20 மணிக்கு கொல்லம் சென்றடையும். அதேபோல் கொல்லத்திலிருந்து நாளை காலை 10:45 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மாலை 6:20 மணிக்கு போத்தனூருக்கும், இரவு 7:18 மணிக்கு திருப்பூருக்கும், 8:20 மணிக்கு ஈரோட்டுக்கும், 9:20 மணிக்கு சேலத்திற்கும் சென்று நாளை மறுநாள் அதிகாலை 1:30 மணிக்கு பெங்களூரு சென்றடையும்.
மற்றொரு சிறப்பு ரயில் பெங்களூரு கொல்லம் இடையே நாளை மறுநாளும் கொல்லம் பெங்களூரும் இடையே 20ஆம் தேதியும் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் வங்கி மோசடியில் ஈடுபட்டதாக 40 வழக்குகளில் 205 பேரை கைது செய்துள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையாளர் ராதிகா தலைமையில் மத்திய குற்றப்பிரிவு காவல் அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் 41 பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளைச் சேர்ந்த 75 பொறுப்பதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி புலனாய்வு பிரிவில் 2023ஆம் வருடத்தில் மொத்தம் 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 118 நபர்களும், 2024ஆம் ஆண்டு 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 87 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்குகள் தொடர்பாக வங்கி விவரங்கள், KYC முதல் நிலை அறிக்கைகள் தாமதமின்றி வங்கிகள் வழங்கப்படும் போது விசாரணையில் பயனுள்ள முன்னேற்றம் ஏற்படும் என்றும், எனவே வழக்கு தொடர்பான விவரங்களை உடனடியாக காவல்துறைக்கு வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்கப்பட்ட மாணவர் சின்னதுரையை மீண்டும் மர்ம நபர்கள் தாக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிண்டர் செயலி மூலம் சின்னதுரையிடம் பழகிய சிலர் அவரை நெல்லை கொக்கிரகுளம் அறிவியல் மையத்தின் அருகே உள்ள வசந்த நகர் பகுதிக்கு அழைத்து வந்து 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மாணவன் சின்னதுரை நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் நெல்லை மாநகர கிழக்கு துணை ஆணையாளர் சாந்தாராம் மற்றும் உதவி ஆணையர் சுரேஷ் ஆகியோர் ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாக மீண்டும் தாக்குதல் நடந்துள்ளதா என நேரில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சினிமாவில் வன்முறைகள் காட்டப்படுவதால் தான் மாணவர்கள் பாதை மாறுவதாகவும், அதனால் வன்முறை சினிமாவுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் மதுரை ஆதீனம் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அலுவலகத்தை வண்டியூர் பகுதியில் மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்த அவர், அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சட்டத்தை மீறுவது போல் அமைந்திருப்பதாக விமர்சித்தார். மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் குடியிருப்பில் சிறைவாசிகளை வேலைக்கு பயன்படுத்திய வீடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 13ஆம் தேதியன்று சிறைவாசிகளான துரைபாண்டி, ராஜ நாராயணன், பிரகாஷ் ஆகியோரை பயன்படுத்தி சிறைத்துறை அதிகாரி குடியிருப்பில் உள்ள வாட்டர் டேங்குகளை சுத்தம் செய்வதும் அவர்களை பீடி புகைத்தபடி பணியில் ஈடுபடுத்துவதுமான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் சிறைவாசிகளுக்கு பீடி எப்படி கிடைத்தது என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதால் வீடியோ பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே இந்த வீடியோவில் உள்ள நபர்கள் சிறைவாசிகள் தானா, பழைய வீடியோ எதுவும் தற்போது பரவுகிறதா என விசாரணை மேற்கொண்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் பவானியில் மாயமான அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் 5 பேரை திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் போலீசார் மீட்டுள்ளனர். பவானி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த 5 மாணவிகளை காணவில்லை என பெற்றோர் பவானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட போது அவர்கள் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு பகுதியில் உள்ளதாக தகவல் தெரிய வந்தது. இதுகுறித்து ஈரோடு எஸ்பி சுஜாதா திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னத்திடம் தெரிவித்த நிலையில் திருச்சி போலீசார் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். சமயபுரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நின்று கொண்டிருந்த மாணவிகள் 5வரையும் ரோந்து போலீசார் மீட்டு பவானி போலீசாரை வரவழைத்து ஒப்படைத்தனர். மாயமான 3 மணி நேரத்தில் மாணவிகளை கண்டுபிடித்த திருச்சி மாவட்ட காவலர்கள் எஸ்பி செல்வரத்தினம் பாராட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காலாவதியான நிறுவன உரிமத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 22,500 டப்பா குங்குமத்தை மருந்து ஆய்வாளர்கள் பறிமுதல் செய்தனர். அரியக்குடியில் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும் ராஜேந்திரன் காலாவதியான மற்றொரு நிறுவனத்தின் உரிமத்தை பயன்படுத்தி குங்குமம் தயாரித்து வருவதாக எழுந்த புகாரின் பேரில் மருந்து ஆய்வாளர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல்ராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காலாவதியான காரைக்குடி ஜமுனா அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தின் உரிமத்தை பயன்படுத்தியதும்
காரைக்குடி ஷாஜி நிறுவன தயாரிப்பு பெயரிலும் குங்குமம் தயாரித்து தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து வந்ததை கண்டுபிடித்ததை தொடர்ந்து அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தலா 10 கிராம் உள்ள 22,500 குங்கும டப்பாக்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் சட்டவிரோதமாக தயாரித்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து இளைஞரின் கை துண்டானது. ஈச்சங்கால் பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவர் தனது வீட்டில் வைத்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாசுகளை தயாரித்து உறவினரான ஐயப்பன் என்பவர் மூலம் விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது அது வெடித்ததில் சபரியின் இடதுகை துண்டானதோடு உடலில் பலத்த காயமடைந்தவர் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தகவலின் பேரில் சம்பவ இடம் வந்த அம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சட்டவிரோதமாக வீட்டில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாசுகளை தயார் செய்த ஐயப்பனையும் கைது செய்தனர். ஈச்சங்கால் பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் இது 2வது நிகழ்வாகும். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்பதற்கான பணிகளை தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்ட தொடக்க பணிகள் மற்றும் மீனவ பயனாளிகளுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் பங்கேற்று திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் பேசுகையில், தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசு ஏற்பது போல மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏற்கும் என உறுதியளித்தார். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று பிற்பகல் தீர்ப்பளிக்கிறது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ், திரிணாமுல், சமாஜ்வாதி, ஓவைசி எம்பி, ஆம் ஆத்மி, தாபிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தனிநபர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டு 73 மனுக்களை ஒரே வழக்காக எடுத்து உச்சநீதிமன்றம் நேற்று விசாரித்தது. விசாரணையின் போது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னர் பதிவு நடைமுறை இல்லாத காலத்திலிருந்தே வக்பு சொத்துக்கள் உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், வக்பு சொத்துக்கள் எவை என மாவட்ட ஆட்சியர்கள் தீர்மானிப்பது நியாயமானதா என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த அறக்கட்டளை வாரியங்களில் இனிமேல் உறுப்பினர்களாக இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என்றும், இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பதி தேவஸ்தானம் போர்டு ஆகியவற்றில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், வக்பு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என்று வினவினர். இதற்கு மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்க அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. கர்நாடக மாநில பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் முழு அறிக்கையை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையில் விரைவில் பொதுவெளியில் வெளியிடப்பட உள்ளது. இந்த நிலையில் அதற்கு முன்னதாக இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாட்டிலேயே முதல் மாநிலமாக காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக உள்ள தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் உள்ள விவரங்கள் வெளியிடப்பட்டு விட்டன. அதனைத் தொடர்ந்து 2வது மாநிலமாக கர்நாடகாவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. தவிக தலைவர் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் என்று தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் உத்தரவிட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் ஷகாபுதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக தலைவர் விஜயின் செயல்பாடுகள் இஸ்லாம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்திற்கு மது குடிப்பவர்கள் சூதாட்டக்காரர்களை அழைத்து வந்து இஃப்தாரை கொச்சைப்படுத்தி விஜய் பாவம் செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், தவிக தலைவர் விஜயிடமிருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை முயற்சியாக ஏடிஎம் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயில் முதன்முறையாக ரயிலில் ஏடிஎம் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் இடையேயான
பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இந்த ஏடிஎம் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரயிலில் உள்ள பெட்டியில் போதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியில் வரவேற்பு கிடைக்கும் பட்சத்தில் நாட்டின் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் ஏடிஎம் இயந்திரங்களை வைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீடு எண் சென்செக்ஸ் இந்திய பங்குச்சந்தை குறியீடு எண் இன்று தொடர்ந்து 3வது நாளாக ஏற்றத்துடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்தது. உலக நாடுகள் எதிர்ப்பால் ட்ரம்ப் 90 நாட்களுக்கு இந்த வரி விதிப்பை நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டு வருகின்றன. நேற்று மாலை 3வது நாளாக பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்துள்ளது. நிஃப்டி 108.65 புள்ளிகள் உயர்ந்து 23,437 புள்ளிகள் வர்த்தகம் நிறைவடைந்தது. பங்குச்சந்தை உயர்வுக்கு புதிய வெளிநாட்டு முதலீடு, சில்லறை பணவீக்கம் கடந்த 6 வருடங்களாக இல்லாத வகையில் குறைந்ததே காரணம் என கூறப்படுகிறது.